கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மன மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே சுராஜா. எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா சுராஜா சார்வன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீர், வாசமாக மாற்றினீரே. அரியாக இருந்து என்ன பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீர், பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்ல வாழ வைக்க அன்பு தெய்வம் நீரே, நல்ல வாழ வைக்க அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மன மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே சுராஜா. எங்கள் மனது தோத்த மனதே சரோஜா சுராஜா சாரோஜா. இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றில் இன்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீர், கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீர், விசாலத்தில் வைத்தீர். சேற்றில் இன்று தூக்கியதை கண்மலை மேல் நிறுத்தினீர், கண்மலை மேல் நிறுத்தினீர். ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஒரு சில காரியங்களையும் இந்த 129வது உபவாச கூட்டத்தில் ஒருவேளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை தேவன் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமானால் நிச்சயம் கர்த்தருடைய வார்த்தை இன்று நம்மத்திலே கடந்து வரும். அது எச்சரிப்பை உண்டாக்கத்தக்கதாகவும் நம்மை இன்னும் தேவனடிகளை சேர்க்கவும் நம் நிர்மூலமாகாதபடிக்கு நம்மை காக்கவுமாய் இருக்கக்கூடியதாய் இருக்கிறபடியினால் தேவ வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். எடுத்து வாசிப்போம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. யோவானுக்கு எழுதின நிருபம் 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் முந்தி தம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே. அப்போ இந்த அன்பு நம்மால் உருவான அன்பு இல்லை, நம்ம வைக்கிற அன்பெல்லாம் நிலையற்ற அன்பு. அல்லேலூயா. ஒரு மனைவியை கணவன் ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்கும் போது வைக்கிற அன்பு விதமா இருக்கு. அந்த உலகத்தையே வளர்ச்சி உங்ககிட்ட கொடுத்துருவான்னு 6 மாசம் கழிச்சுதான் தெரியும் அவர் எதை வளைக்கிறாருன்ட்டு. அல்லேலூயா. காதலி இடத்துல சொல்லுவான், என்ன போல உன்னை நேசிக்க ஒருத்தர் கிடையாது. உங்க அப்பா அன்பை காட்டிலும், உங்க அம்மா அன்பை காட்டிலும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அன்பை காட்டிலும் என் அன்பு சிறந்ததுன்னு சொல்லுவான். கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியும் அந்த அன்பு. அல்லேலூயா. நம்ம அன்பு நிலையற்ற அன்பு. கடந்த நாட்களிலே 2 அன்பு குறிச்சு நம்ம வெளியில எடுத்தாப்புல சரிங்களா, 3 அன்பை குறிச்சு வேதத்துல இருந்து எடுத்தாப்புல நிறைய காரியங்களை அவர் பழக்கமா யோவான் எப்படி வெளிப்படுத்துற விசேஷம் எழுதினாரு. அவர் ஆடு மேய்க்கிறவரு, அதனால அவரு ஆடுகளை எப்படி சொல்லுவாரு, 10 கொம்புகளுடைய ஆடு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஜோனாத்தனுடைய பழக்கம் சாரி நம்ம வெளியலுடைய பழக்கம் எப்படி இருந்துச்சுன்னா அவர் சேர்ந்த கலாச்சாரத்தோடு கூட சேர்ந்த பிரசங்கமா இருந்துச்சு. அவன் தூக்கிட்டான், அவன் எடுத்துட்டான், அவன் அமீன் போயிட்டான். இப்படி பிரசங்கம் பீடமா எப்படி ஆயிடுச்சு. தப்புன்னு சொல்ல நம்ம ஏன்னா நம்ம அன்பு எங்க இருக்கிறதோ அந்த சம்பாஷணைகள் தான் நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் இப்போ அப்படிதான் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு இருக்கிறோமே தவிர தேவ அன்பிலே நம்ம இருப்பது இல்லை. தேவ அன்பு என்ன என்று தெரிவதும் இல்லை. அல்லேலூயா. எங்களுக்கு தேவ அன்பெல்லாம் தெரிஞ்சது தேவ சமூகம் தான், கற்றுக்கொண்டது தேவனிடத்துல தான். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அன்பு இல்லாதபடிக்கு உலகத்தின் அன்பு தேவைகளுக்கு ஏற்ற வண்ணமா என்னுடைய அன்பு இருக்கிறது. நான் நிலையான அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது தேவ சமூகத்துல தான். இயேசு கிறிஸ்து என்னை எப்பொழுது தெரிந்து கொண்டார் என்று சங்கீதக்காரன் அழகா சொல்லுவான். நான் தாயின் கர்ப்பத்துல சங்கீதக்காரன் அழகா சொல்லுவான், என்னை என் கருவையினுடைய கண்கள் கண்டது, என் அவயங்கள் ஒன்றாக உருவேற்படுவதற்கு முன்பாக அழகா அவன் கவிதை போல எழுதியிருக்கான்.
அல்லேலூயா. கண்கள் என்ன பண்ணுச்சு? அல்லேலூயா. கண்கள் என்னை கண்டதையா, நான் கருவில் உருவாகும் முன்னே உம்மை போல ஒரு தெய்வத்தை நான் பார்த்ததில்லையே. அல்லேலூயா. அவர் கண்கள் நம்மை கண்டது. அது அழகா அவன் கவிதை போல சங்கீதங்களின் புத்தகம் 139:16 அழகா அவன் எழுதி வச்சிருப்பான். கண்கள், என் கருவை உம்முடைய கண்கள். அந்த கருவுக்கு என்ன கிடையாது, அந்த கை இல்ல, கால் இல்ல, எந்த ஒரு உருவமும் இல்லாத போது அவர் வைத்த அன்பு நிலையான அன்பாய் இருந்தது. அது கடைசி நாட்கள் வரைக்கும் தாவீதை நடத்தினது. தாவீதை மட்டும் இல்ல, பக்கத்துல கையை பிடிச்சு குளிக்க சொல்லு, அவர் உன்னையை என்னையும் கூட நடத்துறாரு. நம்ம அன்பு நிலையற்ற அன்பு. தேவைகளுக்காக தேவன் அண்டையில வந்து மணிக்கணக்கில் இருப்போம். தேவை முடிஞ்சிச்சுன்னா அல்லேலூயா. அவர் நம்ம இடத்துல என்ன தேவைன்னு சொல்லிட்டு உன் மேல என் மேல அன்பு வச்சா சொல்லுங்க. நான் என்னதான் செய்யணும் தெரியல, என் மேல இவ்வளவு அன்பு ஆண்டவர். நேற்று நைட்டு நான் இங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பாட்டு கொடுக்க சொல்றாரு. நான் என்னதான் ஆண்டவர் உனக்கு செஞ்சேன், என் மேல ஏன் இவ்வளவு அன்பு? அல்லேலூயா. நம்ம ஒண்ணும் செய்யல ஆண்டவருக்கு. அவரை தேடுறது கூட கம்மிதான். உலகத்தையும் உலகத்துக்கு உரியவைகளையும் தேடுவது மிகவும் அதிகம். தேவனுடைய அன்பு தேடுறது ரொம்ப கம்மிதான். ஆரம்பத்தில் கூட என்ன பண்ண முடியல, அவருடைய அன்பு பூரணமா பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படித்தான் நிலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த உனக்கு எனக்கு அவருடைய அன்பை குறித்து இங்க காண்பிக்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாம் என்ன பண்றோம்? அவர் என்ன அன்பு கூர்ந்து எனக்கு என்ன பண்றாரு? நல்ல ஒரு மாடலா எனக்கு காண்பிச்சு கொடுக்கிறாரு. என்னுடைய அன்பு எப்படி இருக்குதுன்னு பாரு. அது நிலை உள்ளதா நிலையற்றதா என்பதை நீ புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் இந்த மதிய வேளையில உன்னோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மற்றவர்கள் போல அல்ல, ஒருவேளை என்ன போல இருக்க மாட்டாரு. தேவைகளுக்கு ஏற்றவனமாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற நான் என் தேவை முடிந்த பின்பு அதுபோல் பார்ப்பது இல்லை அவரை. எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க சொல்ல? தேவை முடிஞ்சிச்சு, ஒரு காரியமா என்ன பண்றீங்க? தேவ சமூகத்துக்கு வரீங்க, முழங்கால் படிட்டு மணி கணக்கில் கேட்கறீங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யறாரு. இன்னைக்கு ஒரு மனுஷனை காமிச்சு கொடுக்குறேன், ஆண்டவர் கேட்ட காரியத்தை செஞ்சாரு. ஆனா 2 புத்தகங்கள் அவனுடைய காரியத்தை சொல்லாதபடிக்கு ஆவியானவர் ஒரு புத்தகத்தில் அவனுடைய காரியம் என்ன என்பதை வெட்ட வெளிச்சமாய் சொல்லிக் கொடுத்து விட்டார். நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்பதை இன்று இந்த மதிய வேளையிலே ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். தேவைகளுக்காக தேவனை தேட வேண்டாம். என் தேவையே என் தேவையே நீங்கதான். என் தேவைய சொல்லி சொல்லி உங்களை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தேவ அன்பு இன்னைக்கு தெரியல. ஒரு ஊழியக்காரர் ரயில்ல பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அநேக ஜனங்கள் இருக்கிறது. அதுல ஒரு மனிதர் 2 கை இல்லாம, அவன் ஒரு சின்ன டப்பா, இந்த கை இது வரைக்கும் இல்ல, அவன் ஒரு டப்பாவை கட்டிட்டு ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினுக்குள்ள கேட்டுக்கொண்டே வரான். ஒரு ஊழியக்காரர் அங்க பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நடந்த விஷயத்தை தான் சொல்றேன் கேளு. அப்போ ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் கேட்கும்போது அவர் என்ன பண்ணாரு, ஒரு 20 ரூபாய் நோட்டு எடுத்தார். அந்த தர்ம கேட்கறது ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. ஐயோ, தர்ம பிரபு என்ன பண்ண போறாரு? 20 ரூபா போட போறாரு. அவரு அந்த 20 ரூபா உள்ள போட்டு கையை விட்டு அந்த டப்பாக்குள்ளேயே தேடி 5 ரூபா வெளியே எடுத்துட்டாராம். தர்ம பிரபு எவ்வளவு போட்டாரு? அப்போ அந்த அவர் கேட்டாரா, ஐயா ஒரு டீயே 10 ரூபாய் இருக்குது, நீங்க எவ்வளவு போறீங்க? நம்ம மனம் வந்து கொடுக்குற ஆள் கிடையாது. அவங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்களா, ஒரு டீ சாப்பிட போனாலே எவ்வளவு ஆகுது? எவ்வளவு ஆகுது? நீங்களும் வந்து எங்க பார்ட்டி சொல்றீங்க? டீ வாயிலப்பா சரி, ஸ்டார் பாக்ஸ் பாருங்க. நீங்க ஸ்டார் பாக்ஸ்ல போய் டீ குடிக்கிற ஆளு, நீங்க எப்படி போயிட்டு ஒரு இளைத்தவனுக்கு டீ வாங்கி தருவீங்க? நம்ம கொடுத்தா கூட தேடும், பாக்கெட்ல கையோட தேடும். உங்க வீட்டுல அந்த மாதிரி உங்களுக்கு தேடி கொடுத்தாங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா எத்தனை பேர் ஏத்துப்பீங்க? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஸ்டார் பாக்ஸ்ல டீ குடிக்கிற ஆளு குடுக்குறது எவ்வளவு தான் கொடுத்துருக்கணும். சரி, வெளியே போய் நினைச்சு நீ டீ குடி. இப்ப டீ இப்ப எவ்வளவு ஆச்சு? 10 ரூபா, சில இடத்துல 12 ரூபா ஆயிடுச்சு. ஏன்னா நான்லாம் டீ குடிக்கிற ஆளு, எங்க போனாலும் டீ கடையா நிறுத்துருவேன்.
என் கூட சேர்ற கோஷ்டி அப்படிதான் இருக்கும். அவரு டீ கடையை தேடுறாரு. என் கூட ஒரு ஊழியக்காரர் நல்லா பழக்கம். அவர் திடீர்னு ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணார், ஐயா ஒரு டீ கடை கண்டுபிடிச்சிட்டேங்க என்னாரு. நாங்கள் பாருங்க டீ கடையை தேடுறோம். இங்கேருந்து எங்கே போகிறோம், 5 லைட்டாண்ட போயிட்டு ஒரு காஃபி கடையில் கொஞ்ச நாள் குடிச்சிருந்தோம். அவர் சரியா சூடாக கொடுக்குறது இல்லை எங்களுக்கு. நாங்கள் உடனே கடையை மாற்றிட்டோம். பக்கத்துலேயே ராம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை திறந்துக்கிறாங்க, அங்கே போயிட்டோம். அல்லேலூயா. இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் கேட்க வந்தா நம்ம என்ன பண்றோம்? 2 ரூபாய் 5 ரூபாய், அது டீ கூட உதவாது. கொடுக்குற 5 ரூபாயில என்ன பண்ண முடியாது, டீ வாங்க முடியாது. அப்போ அங்க கொடுத்துட்டு அவர் 5 ரூபாய் எடுத்துக்கிறாரு. பக்கத்துல அந்த ஊழியக்காரர் இடத்துல வந்து கேட்டாராம், ஐயா ஏதாவது அவர் தேவை இப்ப எவ்வளவுதான், 5 ரூபாய் கிடைச்சிச்சு, அடுத்த 5 ரூபாய் வந்து அவர் என்ன பண்றாரு, ஒரு டீ குடிச்சிருவாரு. அவரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரா கொடுத்தாராம். உடனே ஒரு பார்த்துட்டு கேட்கிறாரா, 95 ரூபாய் திருப்பி நீங்களும் கேட்பீங்களோ? அவர் சொன்னாராம், இல்ல 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 நீ வச்சுக்கோ. அப்போ உடனே அந்த மனுஷன் கேட்டானா, நீங்க இயேசுவா? அல்லேலூயா. யாரு நீங்க? இயேசுவா. அவர் உடனே அந்த ஊழியக்கார, நீ பக்கத்துல உட்காரு, என்ன பார்த்து எப்படி நீ இயேசுவான்னு கேட்ட? உடனே சொன்னாரா, கடந்த 3 நாளைக்கு முன்னாடி இதே ட்ரெயின்ல நான் வர சொல்ல ஒரு தேவ மனுஷன் சொல்லி கொண்டு இருந்தாரு, உங்கள் தேவைகளுக்கு மேல ஒருத்தர் சந்திக்கிறார் தெரியுமா, அவர்தான் இயேசு. 5 ரூபாய் தான் என் தேவை, ஆனா 90 ரூபாய் 95 ரூபாய் எக்ஸ்ட்ராவா எனக்கு கொடுத்தீங்களே, அதனாலதான் உங்களை பார்த்து நான் இயேசுவான்னு கேட்டேன். அல்லேலூயா. நம் இயேசு எப்படியாப்பட்டவர் தெரியுமா, உன் தேவைகளுக்கு மேல கொடுக்கிறவர். அல்லேலூயா. நான் அவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்லக்கூடாது, என் தேவையை சொல்லி சொல்லி துக்கப்படுத்த கூடாது. நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கை தான், தேவன் கிட்ட எதுக்கு போறோம்னு சொல்லுங்க, தேவைக்காக போறோம். பக்கத்துல கேட்டுச்சு, என் தேவையே அப்படின்னு ஒரு வாழ்க்கை என்னைக்கு உனக்கு வருதோ அன்னைக்குதான் இந்த உலகத்தை நீ யோசிக்க மாட்டேன். ஒரு மனுஷனை வேதத்துல இருந்து காமிச்சு கொடுக்கிறேன், எடுத்து வாசிப்போம், கொஞ்சம் பார்க்கத்தக்கதாக. ஏன்னா இன்னைக்கு வேறு விதமான வழிகளை நம்ம நடக்கிறோம். அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு இன்னொரு வசனத்தை பார்த்துட்டு, அதையோ 1 யோவானுக்கு எழுதின நிருபத்துல 4வது அதிகாரம் என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க, 5வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். யார் உலகத்துக்குரியவர்கள்? அவர்கள்னா தேவனிடத்து தேவைகளுக்காக வராங்களே, அவங்க உலகத்துக்குரியவங்க. என் தேவையே வராங்களே, அவங்க தேவனுக்குரியவங்க. அல்லேலூயா. இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால். ஆமா, அல்லேலூயா. இங்க வந்து ஆண்டவரே எனக்கு இது தேவை இது தேவை இது தேவை இது தேவைன்னா நீ குடுத்தா வச்சுக்கிற இல்ல, நீ கொடுக்கிற அளவுக்கு தேவனுக்கு என்ன செஞ்ச? இல்ல பிரதர், அவர் கல்வாரியில சிலுவை சுமந்து கொண்டு போனாரா, நான் உடனே போயிட்டு கல்வாரி நாதா என் பாவம் போக்க ஐங்காயம் பெற்றீரே என் ஆண்டவா, கோடா கோடி பாவங்கள் செய்தேன், என்னை மீட்க உலகினில் யாரும் இல்லை, கோடான கோடி பாவங்கள் செய்தேன், என்னை மீட்க உலகினில் யாரும் இல்லை, உன் ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டீர், உன் ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டீர், ஐயா தேவா ஐயா தேவா. ஊரானாகிய ஒருவன் வரான், அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஐயோ இவ்வளோ அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்களே, இவ்வளோ ஒரு காயப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு வற்புறுத்தினாலும் பரவாயில்ல, இவருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு செஞ்சான். உதவி செய்கின்றவர்களுக்கு ஆண்டவர் செய்வது தப்பே கிடையாது. நீங்கள் நானும் என்ன உதவி செஞ்சோம்? அல்லேலூயா. என்னப்பா செஞ்ச ஆண்டவருக்கு? உங்களுக்கு என்ன பொறுத்த தெரியும், காலையில இருந்து நாங்க பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறோம். ஆண்டவர் வந்து சாப்பிடுறதுக்கு செஞ்சியா இல்ல பிரேயர் முடிஞ்சோனியா? சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து கேளு, ஏசப்பா சாப்பிடணும்னு செஞ்சிருந்தா அல்லேலூயா. முடிஞ்ச உடனே என்ன பண்ணும், இருந்தாலும் எப்ப முடிப்பான்னு தெரியல, இன்னொரு அரை மணி நேரம் ஓட்டுவான் போல இருக்கு. முடிஞ்ச உடனே என்ன பண்ணும், பிரியாணியா? சரி, கர்த்தர் நல்லவர். எல்லாமே எப்படிதான் வரும், நமக்கு நமக்கு. எத்தனை பேர் நினைச்சீங்க பிரியாணி செய்யும்போது யாராவது பார்சல் கட்டி, இல்லாத ஒரு பரதேசி, நீ நானும் பரதேசி தான்,
பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, நீ நான் இந்த பூமிக்கு பரதேசிதான். நம்ம சுதேசி போல பேசிக்கிறோம். நம்ம சொந்த ஊர் இது இல்ல. நம்ம ஒரு நாள் பரலோகத்துல போய் சேர போறோம். சும்மா டெம்பரவரியா வாழுது 70 பலத்தின் மிகுதினால 80 வருஷம். இதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து இது கொடு இது கொடு இது கொடு இது கொடு இது கொடு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்டு 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 எதையும் கொண்டு போக போறது இல்ல. அல்லேலூயா. எதை என்ன பண்ண போறது இல்ல, கொண்டு போக போவது இல்ல. ஆனா கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். 1500 கோடி கொடுத்து ஒரு மனுஷன் வீட்டை கட்டினா, இப்ப அந்த வீட்டை அவனால என்ன பண்ண முடியல, எடுத்துன்னு போக முடியல. ஆனா இப்போ ரிசர்ச் பண்றாங்க, அந்த வீட்டுல ஏசிக்கு அவுட்டரே வைக்கலையும், ஆனா உள்ள எப்படி கூலிங்கா இருக்கும். ஒருத்தன் என்ன பண்றான், அதையும் யூடியூப்ல பார்த்துட்டு அதுல வச்சுக்கிற கல் எல்லாம் எப்படியாப்பட்டது ஆட்டோமேட்டிக்கா கூலிங் கொடுத்துருன்றான் ஒருத்தன். அல்லேலூயா. நம்ம ஆராய்ச்சியில எந்த அளவு இருக்குது, ஆராய்ச்சி எப்படி பாருக்குது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பெரிய பணக்காரனா இருந்தாலும் நான் இங்க இருந்து எதையும் கொண்டு போகவே முடியாத காலகட்டத்தில் நான் எதற்காக ஐயா இதெல்லாம் தேவை தேவை என்று கேட்கிறேன். தேவையை சந்திக்கின்றவர் தேவன். என்னை உருவாக்குவதற்கு முன்பாக என் ஆயுசு நாட்கள் வரைக்கும் எது தேவை என்று அறிந்து என்ன பண்றாரு, சந்திக்கிறவர். அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டாரு, என்னை கைவிடவும் மாட்டார். அப்படியாப்பட்ட நேசர் தேவை என்று எந்த மனுஷன் கேட்கின்றார்கள். உலகத்துக்கு உரியவர்கள், வேதம் சொல்கிறது அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள். ஆகையால் உலகத்துக்கு உரியவைகளையே என்ன பண்றாங்க, பேசுகிறாங்க. தேவ சமூகத்துல வந்தாலும் எதுதான் அவங்க பேச்சா இருக்குது, அதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும். நம்ம இங்க வந்து அவங்க எல்லாம் பார்ப்போம், அவங்க ட்ரெஸ் இப்படி இருக்குது இவங்க ட்ரெஸ் இப்படி இருக்குது. நம்ம எப்படி இருக்கிறோம், என்னன்னா கேட்டுக்கிறீங்களா? என்னீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவரே, இப்போ நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் முன்ன காட்டில என்ன எப்படி வச்சிருக்கிறாரு, இப்போ கர்த்தருக்குள்ள இருக்கிறதுக்கு முன்னாடி காட்டில இப்ப எப்படி வச்சுக்கிறாரு, நலமா வச்சுக்கிறாருன்னு சொல்றோம். ஆனா அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவரை இன்னும் நான் எப்படி மாறின, ஆண்டவரை நான் போதும் என்ற மனநிலைக்கு வந்துட்டேன். நான் நினைக்கிறேன் மத்தவங்களை காட்டில நான் எப்படி இருக்கிறேன், சிறப்பா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்ல, இது போதும். அது தேவனுடைய பார்வைக்கு இன்னும் நான் எப்படி மாறின ஆண்டவரே அப்படி என்று தேவ சமூகத்துல கேட்க கத்துக்கொள்ளு. இங்க வந்து நான் சொல்றேன், பா முன்னாடி நான் பேசின மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசல. கெட்ட வார்த்தை ஒன்று உங்க நாவிலிருந்து பேசுறத கிடையாது. காலையில என் மகன் ஒருத்தன் போன் பண்ணிட்டு என்ன பண்றான், டாடி அவங்க நான் ஒழுகுமா, அவங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க, நீ அநியாய வார்த்தை பேசுறிய. அவங்க ஒழுகுமான்னு கேட்கறதே கெட்ட வார்த்தை தான். அவங்க ஒழுகத்தை பாக்குறது உனக்கு யார் சொன்னது? நம்ம எல்லாம் போய் கேட்கறது, நீங்களாம் ஒழுகமா ஒழுகமா ஒழுகமா, நீங்க ஒழுகமா கேட்கிற. நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அப்படியே பக்தியில பழமா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தவங்க பார்த்து அப்படி என்ன பண்ணக்கூடாது, நம்ம இன்னும் எவ்வளவு மாறணும் ஆண்டவர், நான் எனக்குள்ள எவ்வளவு மாற்றம் வரணும், நீ விரும்புகின்ற இடத்துக்கு வரத்தக்கதாக நான் எப்படி மாறணும் என்பதை கேளுங்க. உலகத்துக்குரியவளா இருக்காதீங்க. இங்க நம்ம இந்த நாள்ல பார்க்க போற ஒரு மனுஷனை குறிச்சு, சரி எந்த நிருபங்கள் எல்லாம் அவரை குறிச்சு மறைச்சது, எந்த நிருபங்கள் அவரை வெளிப்படுத்தி காண்பித்தது என்பதை கொஞ்சம் பார்ப்போம். 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம், என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரத்தில் 20வது வசனம் வாசிங்க. ஆகாஸ் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எசேக்கியா யார் ஸ்தானத்துல, அவங்க அப்பா ஸ்தானத்துல ராஜாவாகிறதுக்கு யார் கிருபை பாராட்டினது? தேவன் கிருபை பாராட்டினார். உன்னையும் என்னையும், இப்போ உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ராஜா கிடையாது. என்ன கிடையாது, ராஜா. ஒருவேளை எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு வினோத், அவங்க அப்பா ஒன்னும் ராஜா, அவர் பேர் என்னது? ஆமா, அல்லேலூயா. ஆனா யாரு கிடையாது, நானு ராஜா கிடையாது. ஆனா ராஜாவுடைய ஸ்தானத்துல என்ன பண்றாரு, தேவனு நிக்க வச்சிருக்கிறாரு. நான் நல்லா புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். இன்னைக்கு நம்மளை இந்த நிலையில கொண்டு வந்து நிக்க வைத்தது தேவன் தான். அல்லேலூயா. சாலமோன் ராஜா இருக்கிறார் இல்லையா, அவர் குடும்பத்துல 20 பேர் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா தேவன் எத்தனை பேரை தள்ளி சாலமோனை நிக்க வச்சாரு?
நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் ராஜா ஆகிறதுக்கான எந்த சூழ்நிலையும் கிடையாத போது கர்த்தர் கிருபை பாராட்டி சாலமோனை நிக்க வச்சாரு. எசேக்கியாவையும் அப்படிதான். அங்க இருந்த அநேக காரியத்தின் மத்தியில இங்க ராஜாக்கள் புத்தகம் அவரை சொல்லுது, அவங்க அப்பா ஸ்தானத்துல அவர் நின்ட்டாருன்ட்டு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம். என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. 2 நாளாகமம் 28வது அதிகாரம். அவனை எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் கல்லறைகளில் அவன் என்ன பண்ணல? யாரு கொண்டு வந்து வைக்கல? எசேக்கியாவுடைய அப்பாவை எங்க வைக்கல? இஸ்ரவேல் அத ராஜாக்களுடைய கல்லறையில வைக்காத அளவுக்கு அவர் அவ்வளவு காரியம் பண்ணாரு. அதெல்லாம் நீங்க வீட்டுல போய் ஆராய்ஞ்சு பாருங்க, அப்ப தெரியும். ஆனா இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. ஆகாஸ் தன் பிதாக்களோடு கூட நித்திரை அடைந்த பின்பு அவனை எருசலேமில் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் கல்லறைகளிலே அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை. அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் என்ன பண்ணா? ராஜாவான. ஆரம்பத்துல என்னவோ நம்மள போலதான். நம்ம ஆரம்பத்தில் ஒரு சொல்ல பார்க்கணுமே, டெய்லியும் வரும் சபைக்கு, ஏதாவது செய்ய வேண்டும் ஒரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு துதிக்க வேணும், ஜெபிக்க வேணும், துதிக்க வேணும், ஜெபிக்க வேணும், துரத்த வேணும் சாத்தான. ஏதாவது ஒண்ணு செய்யணும். யாருக்கு? ஆமா, ஆரம்பத்துல நம்மள போலதான் எசேக்கியாவும். அல்லேலூயா. அவரு நான் ஒருவேளை ராஜாக்கள் புத்தகம் அவரை குறிச்சு பேசல, ஆனா நாளாகமம் கொஞ்சம் பேசிடுச்சு. அல்லேலூயா. 30வது வசனத்துல, அதே 30வது அதிகாரம் 2 நாளாகமத்துக்கு எழுதின புத்தகத்துல 30வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வருவோம். 19, 20 வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபை உள்ள, நல்ல புரிஞ்சுங்க, சுத்தாங்கம் அடையாதிருந்த எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரா? கிருபை பாராட்டினாரு. எத்தனை பேர் சொல்லுங்க, பிரதர் நான் பர்ஃபெக்ட்டா ஆயிட்டேன் பிரதர், இப்பெல்லாம் அடுத்தவனை குறிச்சு நான் பேசுறதே கிடையாது, தனியா பெட்ரூம்ல கூட போய் தனியா பேசுறது இல்ல. அல்லேலூயா. இன்னமும் நம்ம என்னதான் பண்றோம்? புறம் கூறி கொண்டுதான் இருக்கிறோம். இன்னமும் என்ன பண்றீங்க? இங்க பார்த்தோம்னா அங்க போய் சொல்லுவோம், அங்க பார்த்தோம்னா அங்க போய் சொல்லுவோம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வாய் என்ன பண்ணது? நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கும் 18வது அதிகாரத்துல 21வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த வசனத்தினுடைய ஆழம் தெரியுமா உங்களுக்கு? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நீ எதை சொன்னாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அது அப்படியே சொல்லுங்க பிரதர், நடக்கவே இல்லை, நடக்கவே இல்லை, நடக்கவே இல்லை, நடக்கவே நடக்காது கடைசி வரைக்கும். பக்கத்துல கை வச்சு சொல்ல, காதலி கிடைக்கலன்னா கடைசி வரைக்கும் கிடைக்காது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மரணமும் ஜீவனும். ஏன்னா நம்மளுக்கு எந்த விஷயம் தெரியல தெரியுமா? ஆதிகாமத்துல திரியேக தேவன் அங்க சம்பாஷணை பண்றாங்க. என்னன்னு சொல்லிட்டு சம்பாஷணை பண்றாங்க? அப்பா, நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்கும். என்னன்னு சொல்றாங்க? திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் பேசிக்கிறாங்க. நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படியே என்ன பண்ணலாம்? மனுஷனை உண்டாக்கும். தேவன் ஆவியா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. தூதர்களும் எப்படிதான் இருக்கிறாங்க? ஆவியா இருக்கிறாங்க. சாத்தானும் ஆவியா தான் இருக்கிறான், மனுஷனும் ஆவியா தான் இருக்கிறான்.
செத்த மனுஷனுடைய ஆவி யாருன்னா பாத்துக்கிறீங்களா? உடனே சொல்லுங்க, பிரதர் உங்களுக்கு என்ன தெரியும் பிரதர், அன்னைக்கு நடந்து வந்தோம் அப்படியே நிக்குது. என் மகன் கடந்த வாரத்துல என் பெரிய பையன் வந்து சொல்லியிருந்தான், டாடி உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னடா, காலையில டானி ஏஞ்சி ஃபுட்பால் விளையாட போனான் டாடி. போனவன் திடீர்னு என்ன தெரியல, குய்யாமையான கத்திக்கின்னு வீட்டுக்கு ஓடியாண்டான், பேக் எல்லாம் அங்கேயே போட்டானா. காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு போட்டு ஓடியாண்டுக்கிறான். வந்து அழுகுறானா அழுகுறானா அழுகுறானா, அவ்வளோ அழகுறான். அவங்க வீட்டில் தண்ணி குடம்லாம் காலியாக இருந்துக்குது, எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டுக்கிறாங்க. சரிதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அழுது ஒரு 7-8 குடம் பிடிச்சிட்டுக்கிறாங்க, காலையில் குளிக்கிறதுக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படி அழுதுக்கிறான். இது உடனே வீட்டில் என்னடா வா, உங்களுக்கு என்னப்பா தெரியும், சகப்பு கலர் கண்ணு வச்ச பேய் அங்கே இருக்குதுப்பா. எந்த பேய்? ரெட் ஐஸ் வச்சா. அவன் மனசுக்குள்ள இப்ப நானுமா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தது நான் தானே, பேகெல்லாம் போட்டு ஓடியாண்டுக்கிறான். நம்ம கண்ணுக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருது? அது ஆவியா இருக்கிறது. அப்போ இங்க உலகத்துல எத்தனை ஆவி இருக்குதுன்னு சொன்ன? இப்பதான் 4 ஆவி. ஒன்னு தேவன் ஆவியா இருக்கிறார், தூதர்களும் ஆவியா இருக்கிறாங்க, தள்ளப்பட்டவனும் ஆவியா தான் இருக்கிறான், மனுஷனும். ஆண்டவர் இங்கே 3 ஆவிகள், அதாவது தேவனோடு கூட சேர்த்து என்ன பண்ண 2 ஆவி, இப்ப 3வது ஒரு ஆவியை படைக்க போறாரு. அந்த ஆவிக்கு ஒரு தன்மையை கொடுக்கணும்ன்றாரு. தூதர்களால தன்னுடைய வார்த்தையினால் ஒரு காரியத்தை நிறைவேற்ற முடியாது. பிசாசால என்ன பண்ண முடியாது, அந்த காரியத்தை செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நம்முடைய சாயலாக. ஏன்னா ஆண்டவர் ஒன்னு சொன்னார்னா அது அப்படியே நடக்கும். ஆதியில தேவன் சொல்றார் வானமும் பூமியும் உண்டாக கடவுதுனாரு, அப்படியே நடந்துச்சு. அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் ஒரு மனுஷனை படைக்க போறேன். அந்த மனுஷன் வார்த்தையினால் எதை சொல்றானோ அது அப்படியே நடக்கும். நீ முழு நேரமும் தோல்வியை பேசிக்கொண்டே இருந்தா உன் வாழ்க்கையில தோல்விதான் நடக்கும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீ எதை பேசுறியோ அது வாழ்க்கையில நடக்கும். சபைக்குள்ள வந்து தேவனை தேடுகின்ற பிள்ளைகள் எதை பேசுவதில்லை, விசுவாசத்தை பேசுவதில்லை. அல்லேலூயான்னு சொன்னா கூட சொன்னாதான் அல்லேலூயா. இல்லைன்னா வாயை திறந்து அது என்ன பண்ணாது, மௌன விரதம் பிரதர். மற்ற இடத்துல நீ போய் ஆடுறது நம்மளுக்கு நல்லா தெரியும், அங்க கத்தும். சில நேரத்துல அங்க ஒரு சத்தம் கேட்கும், அது இங்க வரைக்கும் கேட்கும். அல்லேலூயா. ஆனா சபைக்குள்ள வந்து என்ன பண்ணாது, அல்லேலூயா இது சொல்லாது. ஜீவனை சொல்றதுக்கு அதுக்கு என்ன வராது, வாயே வராது. சபிக்கும், நீ நல்லாவே இருக்க மாட்டப்பார். அது நடக்கும். சொன்னது யாரு? சொன்னது யாருமா? சில நேரத்தில் நம்ம அறியாம கூட போய் என்ன பண்றோம், வார்த்தையை பேசிட்டு வரும். அப்படி பேசாதீங்க. மரணமும் ஜீவனும் நாவின். ஏன்னா தேவன் உன்னை படைக்கும் போது, தூதனை படைக்கும் போது இந்த காரியத்தை செய்யல, தள்ளப்பட்டவன் படைக்கும் போது இந்த காரியத்தை செய்யல. ஆனா உன்னையும் என்னையும் தேவன் படைக்கும் போது எப்படிதமா படைச்சிட்டாரு, அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின் படையும் படைத்தபடினால அவர் என்ன சொன்னா நடக்குமோ அதே காரியம் நீ நானும் சொன்னா நடக்கும். அப்ப நான் ஆசீர்வாதத்தை தவிர என்ன பண்ணக்கூடாது, சாபத்தை பேசக்கூடாது. இங்க வந்து முழு நேரம் ஆண்டவரே எனக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைனா பிரச்சனை தான். என்ன கேட்கறது யாரு, சொல்லுது யாரு? நான் தான் பிரதர் பேசுறேன், நான் தான் பிரதர் சொல்றேன். குறைவு குறைவு குறைவுனா குறைவு தான். என்னைக்கும் வாழ்க்கையில நிறைய வருதுமா, என் ஆண்டவர் என் எல்லா தேவைகளும் சந்தித்து என்ன பூரணப்படுத்துவார்னா படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த மனநிலைக்கு தான் சொன்ன. நீ வந்து நினைச்சத கிறிஸ்துக்குள்ள வந்து நீ இப்ப பரவாயில்ல, நான் முன்ன காட்டில நல்லா இருக்கிற அப்படின்னு நினைக்காத. ஆண்டவரே நீ எதிர்பார்க்கிற இடத்திற்கு வரத்தக்கதாக காரியத்தை வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி கேட்க கத்துக்க. உன் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமா. ஏன்னா நீ எது சொன்னாலும் நடக்கும். நீங்க சொல்லுங்க பிரதர் நான் முட்டாளாகிறேன்னு சொல்லாத, என்னை தேவன் அறிவாலே வச்சுக்கிறாரு, இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியலன்னு சொல்லாத. அதை நிச்சயமாய் தாண்டி போகத்தக்கதாக தேவன் பலன் தருவாரு, தப்பி செல்ல வழியும் செய்வாரு. படிக்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க. முட்டாளா உங்களை தேவன் படைக்கவே இல்லை. ஏன்னா அவருடைய சாயல அவருடைய ரூபம். நீ கருப்பா இருக்கிறியோ சகப்பா இருக்கிறியோ நட்டையா இருக்கிறியோ குட்டையா இருக்கிறியோ அதெல்லாம் வேணாம். நீ யாருடைய சாயல?
பக்கத்துல தேவசாயல் மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுவே, அதிவிரைவாய் நிறைவேறுவே. அந்த நாளும் நெருங்கிடுவே, அதிவிரைவாய் நிறைவேறுவே. நல்லா புரிஞ்சுங்க, மரணமும் ஜீவனும் நம்ம வாயின் அதிகாரத்துல இருக்கிறபடியினால இனி எதை சொல்லக்கூடாது? சாபத்தை குறித்து பேசாத, தோல்வியை குறித்து பேசாத. உன்னால முடியலன்னா தேவ சமூகத்தில் உன்னை சரண்டர் பண்றேன். அண்ணாளுக்கு ரொம்ப நாள் குழந்தை பிறகு ஏன் தெரியுங்க? அண்ணாள் பெரிய பெரிய ஆளு. நீங்க நினைக்கிறீங்க அண்ணாளுக்கு ரொம்ப நாளா பிரதர் அவங்க தங்கச்சிக்கு சக்காலித்தியானுவாங்க, வேதத்தில் அப்படித்தானே போட்டிருப்பாங்க. யாருக்கு குழந்தை பிறந்துச்சா? அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா, இவங்களுக்கு குழந்தையே இல்லையா? அப்போ அது எந்த அளவுக்கு இருதயம் அவ்வளோ தேவனுக்கு இப்போ என்னைக்கு சரண்டர் பண்ணாங்களோ அன்னைக்கு தேவன் அவர்கள் காரியத்தை மாற்றி போட்டாரு. நீ உன்னால முடியலன்னா அவங்கள சபித்து கொண்டிருக்காத. அந்த காரியம் நடக்கலன்னு தேவ சமூகத்தில் சொல்லாத. ஆண்டவர் ஏன் இது நடக்க முடியாது, அதுக்கிட்ட நீ என்ன பண்ணக்கூடாது, அநியாயத்தை வந்து தேவ சமூகத்தில் கேட்டுன்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சிலர்லாம் இருக்கிறாங்க, ஜப்பா தேவ சமூகத்தில் எதுனா நல்லதா கேளுங்கடானா அவன் என்னன்னா தேவையா எல்லாத்தையும் கேட்டுன்னு இருப்பான். எனக்கு அந்த பொண்ணு பொண்ணாச்சு செட் ஆயிடணும், ஆண்டவரே கடவுளை கண்டிப்பா செட் ஆயிடணும். பக்கத்துல கை வச்சு சொல்லு, கண்டிப்பா கிடைக்காது, அது வேற ஒருத்தனை கட்டின்னு போயிடும். நீ நடு ரோட்ல நாய் வச்சிருந்தா நிப்ப. அல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்து எதை கேட்காத, உனக்கு ஏற்ற துணியை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஏற்ற வேலை கரெக்டா கொண்டு வந்து என்ன பண்ணாரு, அழகா ரெபேக்கால் பார்வைக்கு அழகா. ரெபேக்கா எப்படிப்பட்டவங்க, ரொம்ப அழகு. அதனால பார்த்த உடனே ஈசாக்கு என்ன வந்துச்சு, இவ்வளோ அழகாகுது. ஏன்னா அம்மாவா அழகா. அவர் கேட்கும் போது அப்படிதான் கேட்டார் தேவ சமூகத்துல, என் தாயை போலவே அவ்வளோ அழகா கொடுத்தாரா. சாரால் எப்படி பார்வைக்கு அழகோ அதே போல ரெபேக்காலும் அழகு. நம்மளுக்கு யாரு அழகு? நான் தான் அழகு. நான் டெய்லியும் கண்ணால பார்த்து பார்த்து சிவி சிங்காரிச்சு சிலோனுக்கு போற மாதிரி கிளம்புறதுக்குள்ள. அல்லேலூயா. பக்கத்துல கை வச்சு சொல்லு, நீ பார்வைக்கு அழகா தான் தேவன் உன்னை படைச்சாரு. அதனால நல்ல என்ன பண்ணாரு, நல்ல மனவாட்டியே உனக்கு கொடுப்பாரு. வாலிப தம்பிகளை பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, சிரிச்ச முகமா. கண்டிப்பா சொல்ற, நல்லதா ஏசப்பா கொடுப்பாரு, பெற்றுக்கொள்வோம். நம்மளா போயிட்டு கடவுளே உங்க தயவு செஞ்சு சொல்ற ஆண்டவரே பக்கத்துல இருக்கிறத அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, பாதியிலே புட்டுக்கும். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணுவோம், தேவ சமூகத்துல இருந்து எதை கேட்கணும், நியாயமா நன்மையானதே தேவனுக்கு பிரியமானதை கேளு. சாலமோன் கெட்டு போனதுக்கு காரணம் யாருதான்? அவருக்கு பாரு 1 2 பத்தாது. நான் அதுக்கு தாவீதே பரவாயில்லன்னு நினைச்சிட்டேன். அல்லேலூயா. தாவீது பண்ணது தப்பு தான், அதுக்கு தாவீதே பரவாயில்லன்னு நினைச்சிட்டேன் நான். அவருக்கு பாரு 700 ஒய்ஃப் மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். ஒய்ஃபுக்கு அடுத்தது கீப்பு. காருக்கு ஸ்டெப்னி மாதிரி எத்தனை ஸ்டெப்னி வச்சுக்கிறார், 300 ஸ்டெப்னி எல்லாம் சேர்ந்து கெடுத்து என்ன பண்ணிச்சு அவரை. கருப்பு புத்தகம் அவர் தான் எழுதினாரு, பாகாலுக்கு அவர் தான் கோயில் கட்டினாரு, அஸ்தோரத்துக்கு அவர் தான் ஆலயம் கட்டினாரு. இதெல்லாம் கட்டி தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து போனவன் அவனே. ஞானவான் என்று எல்லாரும் சொன்னாங்களோ, பரலோகத்துல இன்னைக்கு சாலமோன் கிடையாது தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. தேவனுக்கு பிரியமா எந்த மனுஷன் நடந்து கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை தேவன் எல்லாம் தேவைகளும் சந்தித்து உயர்த்தி வைப்பார். எங்கன்னா நீங்க பாத்துக்கிறீங்களா, ஆபிரகாம் போயிட்டு எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க, அவர் கேட்டதெல்லாம் வருது. அவர் தேவை ஒண்ணுதான், எனக்கு பிள்ளை இல்லப்பா, எனக்கு என்ன பண்ணுங்க பிள்ளை கொடுங்கப்பா. அவர் கேட்டாரு, ஆண்டவர் கொடுத்தாரு.
அந்த பிள்ளை கூட பாருங்களேன் எப்படியாப்பட்டது. ஆண்டவர்கிட்ட போய் என்ன தேவையோ அதை மட்டும் தான் கேட்டாரு. 100 தனியா, அவன் கையை வச்சா 100 தனியா பலன் கிடைக்கிற ஒரு பிள்ளையை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. நம்ம கேட்கறது தேவ சமூகத்தில் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நீ அதை விட்டு கடவுளே அப்படின்னு கண்டதெல்லாம் கேட்டனா அது என்னத்தை கொடுக்காது, மன நோவை கொடுத்துரும். ஏசா அவங்க அப்பாவுக்கு எப்படி தான் உண்டா, அவன் தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்படி உண்டா மாறிட்டானா, மனநோவா மாறிட்டானா. மூத்த பிள்ளை அம்மாக்கா அப்பாக்கா எப்படிக்கிறான், மனநோவாகுது. அந்த தாயும் தகப்பனும் கண்டிப்பா இவன் பிறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இவன் ஏன் பிறந்தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ மனநோவா இருக்கிறாய் என்று சபித்த உன் சாபம், உன் வார்த்தை அது என்ன பண்ணிடுச்சு, மரணத்தை கொண்டு வந்து விட்டது. தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைய, நீ மரணத்தை நோக்கி கேட்காத தேவையற்ற வார்த்தையை தேவ சமூகத்தில் எங்கேயும் பேசாத. நீங்க இங்க பேசாம போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவீங்க, நீ பாரு நல்லாவே இருக்க மாட்டேடா பாரு அப்படின்னு அதெல்லாம் சொல்லாத. உன் வார்த்தையை தேவன் கனம் பண்ணுகின்றார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் விரும்புகின்றவன் என்ன பண்றான், அதன் கனியை புசிப்பான். மரணத்தை எதிர்பார்த்தனா கிடைக்கும். சிலர்லாம் சொல்றாங்க செத்து போனாதான் நல்லா இருக்கும், செத்து போனாதான் நல்லா இருக்கும், இப்படியே சொல்லி சொல்லி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. இங்கே எசேக்கியா வந்து விண்ணப்பம் பண்றாரு. அங்க வேதம் சொல்லுது கர்த்தர் கிருபையினால் என்ன பண்ணாரு அவங்கள. அல்லேலூயா. ஏன்னா நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தங்கம் அடையாதிருந்தோம். சுத்தாங்கம் அடையாதிருக்கிற அந்த பிள்ளைகளை, சுத்தாங்கம் இல்லாதவர்களை கிருபையினாலே தேவன் கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு, அனுகூலம் பண்ணாரு. அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாரு. யாரு, எசேக்கியா. ஜெபம் பண்ணா ஆண்டவர் சமூகத்துல இருந்து கேக்குது. நம்மள மாதிரி ஆரம்பத்துல நம்ம எந்த ஜெபம் பண்ணாலும் ஏசப்பா கேட்பாரு. இப்ப ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரு. ஏன் சொல்லுங்க, எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஒரே ஒரு கை தான், 2 3 4 சூடு வச்சாதான் உரைக்குது பிரதர் எனக்கு. அல்லேலூயா. இப்போ 4 பேர் கை தூக்கிறீங்க, மற்றவங்களாம் என்ன பண்ணதில்லை, வீட்டில் ஜபம் பண்ணு, வாழ்க்கையே மாறிடும். துதி எடுத்தா முறுமுறுத்தா முறுமுறுக்கிற காரியமே செய்யும். நல்ல துதிக்கிற தாவீதுக்கு கொஞ்சம் கூட என்ன பண்ணல, கோலியாத்தை பார்த்து பயமும் கிடையாது. உன்னை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் 1 யோவானில் போய் 4வது வசனத்தில் 4வது வசனம் வாசிச்சு பாருங்க. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. பெரிய தேவனை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அந்த பயம் இருக்கணும். இப்ப அடுத்த காரியம், அதே 1 நாளாகமத்துக்கு எழுதின புத்தகம் 30வது அதிகாரம் 22வது வசனம் சொல்றது, கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமா பேசினா, இப்படி அவர்கள் பண்டிகையில் 7 நாள் அளவும் புசித்து என்ன பண்ணாங்க, ஜெபம்னா கேக்குது. எசேக்கியா அப்ப ஸ்தோத்திர பலி எடுக்கிறாரு. ஸ்தோத்திரம் மன்னா என் உபத்திரம் போச்சு, துதித்து பாடினா என் தரித்திரம் போச்சு. ஸ்தோத்திரம் பண்ணா என் உபத்திரம் போச்சு, துதித்து பாடினா என் தரித்திரம் போச்சு. அல்லேலூயா 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 நானே பாடுவேன். அல்லேலூயா 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 நானே பாடுவேன். ஸ்தோத்திரம் பண்ணாரு, எல்லாத்தையும் போகத்தக்கதாக அவர் ஜபம் பண்றாரு. ஜபம் கேட்கப்படுது. அடுத்தது ஸ்தோத்திர கூட்டத்தில் அட்டாச் ஆயிட்டாரு. யாரு, எசேக்கியா. நம்மள மாதிரி ஒண்ணுல இருந்து அடுத்ததுக்கு என்ன பண்ணும், அப்படியே. நீங்க 31 வாசிங்க. விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார்.
அப்படியே எருசலேமில் காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை மகா ஆனந்தத்தோடு என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு அவன் செஞ்ச காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? உடனே கட்டு சகல காரியத்தையும் செஞ்சார். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. சனகரிப்புன்னு ஒரு ராஜா அவனுக்கு எதிரடையா வந்தான். அல்லேலூயா. நீங்க அதெல்லாம் நிறைய வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சனகரிப்பு வந்தான், அவனுக்கு எதிராக கொத்தாலம் விட்டான், பெரிய படையோடு கூட வந்தான். அவங்க ஆள் உள்ள வந்து பேசுறான், எசேக்கியா உங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறான், எங்களால் வெல்ல முடியாத உலகமே கிடையாது, நகரமே கிடையாது, எல்லாத்தையும் நாங்கள் வென்றுடுவோம் அப்படின்னு சொல்லும் போது எசேக்கியா மறுபடியும் தேவ சமூகத்தில் போயிட்டு முழங்கால் படியிட்டான், அழுதான். தேவன் உடனே ஒரு காரியத்தை செஞ்சாரு. 2 நாளாகமத்துக்கு எழுதின நிருபத்தின் 32வது அதிகாரம் 21, 22 வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர், இல்ல 20ல இருந்து வாசிங்க. இது நிமித்தம் தீர்க்கதரிசியும் வானத்தை நோக்கி என்ன பண்ணாங்க? அபயம் விட்டாங்க. ஆண்டவரே, இவன் வந்து எங்க தேசத்துல எடுத்து பண்றான், ஆண்டவரே ஏதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான், என்னை திட்டான், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளைங்களையும் என்கிட்ட அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டு சொல்றான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் அபயம் விட்டான். கர்த்தர் உடனே கேட்டாரு. கேட்டது மட்டும் இல்ல, நீங்க வசனம் வாசி 21, 22 வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப்பினானா. இப்ப இதெல்லாம் ஆண்டவர் பண்ணாரு. அவன் ஜபம் பண்ணா, ஜபத்தை கேட்டாரு. ராஜாவா ஆகக்கூடாத இடத்துல இருந்த அவனு தேவன் ராஜாவாக்கினாரு. சகல நன்மைகளும் செஞ்சாரு. அவன் அபயமிட்டா உடனே தூதனை இறைக்க ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் செய்யறாரு. பிரதர், நம்மள போலவே இல்லை, எது கேட்டாலும் கர்த்தர் செய்யறாரு. இப்போ ஒரு காரியம் இங்க நடக்கிறது. என்ன நடக்கிறதா? 2 நாளாகமத்துக்கு எழுதின நிருபம், இல்லைன்னா நம்ம ஏசாயாக்கு எழுதின நிருபத்துக்கு வந்துடுவோம். ஏசாயாக்கு எழுதின நிருபத்தில் 38வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை என்ன பண்ணு? ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரல என்று விண்ணப்பம் பண்ணி, என்ன பண்ணா? விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுகுறான். ஆண்டவர் உடனே என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? நம்ம அழுகையை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? விண்ணப்பத்தை கேட்பவனே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அவங்க விசுவாசத்துல தேவ சமூகத்தில் சொல்ல, ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்டவர் என் மரணத்தை மாற்றுமால் கூடும். அவங்க சோர்ந்து போயிட்டு ஆண்டவரை திட்டல, வேற எந்த காரியமே கேட்கல. ஆண்டவர் உம்மால் கூட விசுவாசத்தை பேசுறான். அவிசுவாசத்தை பேசாதபடிக்கு விசுவாசத்தை பேசி பாரு, கர்த்தர் முடியலனாலும் நடக்க வைப்பாரு. அல்லேலூயா. அங்க அவன் ஏசாயா வந்து சொல்லிட்டு போறான், தேவ மனுஷன் வந்து சொல்லிட்டு போறான்ப்பா, நீ செத்து போடா, உன் குடும்பத்தின் காரியத்தை எல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கின்றான். அவன் சுவர் பெருமா திரும்பி அழுகிறான், ஆண்டவர் உம்மால் கூட, ஆண்டவர் என் மரணத்தை மாற்ற உம்மால் கூடும் என்று விசுவாசத்தை பேசினா
ஆண்டவர் அங்க 5வது வசனம் சொல்கிறது, 4 வாசிக்குமா? அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்ட, இதோ உன் நாட்களோடு கூட 15 வருஷத்தனப்பன கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடிக்கு நீ 4ஆம் போய் வாசிச்சு பார்த்தா தெரியும் அவருக்கு என்னென்ன சொத்து பத்தி எல்லாம் இருந்ததுன்ட்டு அழகா சொல்லியிருப்பாங்க. இப்போ ஏசாயாவும் மறைச்சிட்டாரு ஒரு விஷயத்தை, ராஜாக்களும் மறைச்சாங்க. ஆனா 4ஆகமத்தை எழுதின மனிதன் அதை மறைக்கவில்லை. எல்லாம் கொடுத்த கர்த்தரிடத்துல அவன் உண்மையும் முத்தமா இருந்துக்கணும். மரணத்தையே மாத்திட்டாருயா, ராஜ்ய பாரத்தை கொடுத்தாரு, சகல சம்பத்துக்களை கொடுத்தாரு. ஆரம்பத்தில் அவன் இருந்த நிலையை பார்த்து 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 தேவனுடைய அன்பு மாறவே இல்லை, சகல காரியத்தையும் கொடுத்துட்டே வந்தாரு. இப்ப யார் மாறிட தெரியுமா? ஆண்டவர் மாறல. அவன் கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் மாறவே இல்லை. ஆனா எசேக்கியா மாறி போனான். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சில காரியத்தை வேதம் நமக்கு சொல்ல மறந்து விட்டது. இல்ல இல்ல, நான் படிக்க மறந்துட்டேன். 4ஆகமத்தின் புத்தகத்தில் எடுத்து என்னோடு கூட வாசிங்க. 2 4ஆகமத்துக்கு எழுதின நிருபம் 32வது அதிகாரத்தின் 24வது 25 26 வசனம் வாசிங்க. அந்நாட்களில் மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் என்ன ஆயிடுச்சு? அல்லேலூயா. இப்ப என்ன வந்துச்சு? உள்ள மேட்டிமை வந்துச்சு. மரணத்தை ஆண்டவர் மாற்றினார் என்ற அந்த எண்ணம் உள்ள இல்ல. கருவிலே நீயும் நானும் கரைந்திருக்க வேண்டியவங்க, கருவிலே அழிந்து போக வேண்டிய உனக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டி கருவிலிருந்து இந்நாள் வரைக்கும் நினைத்து கொண்டே வருகிறார். ஒரு நாள் என்னை துக்கப்படுத்த விடுவதில்லை. நான் துக்கத்தோடு கூட இருந்தா உடனே என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகின்றவர் என் தேவன் தானே. ஆனா நான் இப்ப எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு பிரதர், எல்லாம் வந்துருச்சு. நீங்க இதே வசனத்துல அதுக்கு முன்னாடி 32 22 வாசிங்க பார்க்கலாம். ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு நடத்தினார். அநேகம் பேர் காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான். அந்நாட்களில் அவன் மேன்மை வந்துச்சு, வியாதியும் வந்துச்சு. இப்ப வியாதி குணமான பிற்பாடு எசேக்கியாக்கு என்ன வந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? தாழ்மை வந்திருக்கணும். நம்ம பிரச்சனை முடிஞ்ச உடனே நமக்கு என்ன வந்து, ஆண்டவரே என் பிரச்சனை எல்லாம் மாத்திட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மை வந்திருக்கணும். தாவீதுக்கு இந்த தாழ்மை வந்ததுனால தான் தாவீதை ராஜாவா தேவன் உயர்த்தினார். எசேக்கியாக்கு இந்த தாழ்மை வராதபடியினால என்ன காரியம் தெரியுமா நடந்துச்சு? அவன் மனமேட்டிமை ஆனான் என்று சொல்லி 34வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்கம்மா. 32 வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம். ஆண்டவருக்கு நல்லா புரிஞ்சுங்க, மனமேட்டிமை எந்த மனுஷனுக்கு வருகிறதோ அவன் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் கர்த்தர் உடனே அவன் மீது கடும் கோபமாய் மாறுவார். நம்ம உயர்த்தப்பட்டுட்டோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டணும்னு வச்சுக்க, கர்த்தர் தள்ளத்துக்கு கொஞ்ச நேரம் ஆகாது.
ராஜாவானாலும் சரி, என் ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கிறார் நீ சொல்லலாம். உன் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு தேவன் செவி கொடுத்தாருன்னு சொல்லலாம். நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மரணத்தையே மாத்திட்டாருன்னு சொல்லலாம். ஆனா மேட்டிமை வந்துச்சுன்னா கர்த்தர் உனக்கு விரோதமாக எழும்பி நிற்பார் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. அங்கே கர்த்தர் அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்றது மட்டும் அல்ல, இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பி நின்றார். அங்கே எசேக்கியாவின் மன மேட்டிமை நிமித்தம் அவனுக்கும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களில் அவர்கள் மேல் என்ன பண்ணல, தாத்துனாங்க. மனமேட்டிமை ஆயிட்டப்பா அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றானா, ஆனா அவன் மனமேட்டிமை ஆனதன் நிமித்தம் கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு, அவன் ராஜ்ய பாரத்தை என்ன பண்ணாரு, பிடுங்கி போட்டாரு. அவன் மனமெட்டிமையாய் அடுத்த என்ன காரியம் செஞ்சான் தெரியுங்களா? வாசிங்கம்மா அப்படியே தொடர்ந்து. மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது, வெள்ளியும் பொண்ணும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் எல்லாம் இருந்துச்சுல. இப்போ ஏசாயாக்குள்ள கடந்து வந்துடும். ஏசாயா எழுதின நிருபம் 39வது அதிகாரத்தில் 1-8 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். அக்காலத்திலே பலதாவின் குமாரனாகிய பெரோதாத் பலதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா யாரை கட்டு சந்தோஷப்பட்டிருக்கணும்? தன்னை குணப்படுத்தினார்ல ஒரு கர்த்தர், அவரை கண்டு சந்தோஷப்பட்டிருக்கணும். இப்ப இவர் என்ன பண்றாரு, அயல் நாட்டுக்காரன் உள்ள வரான், சுகம் கொடுக்கல. இப்ப நம்மளாம் எப்படி ஆயிடுவாங்க தெரியுமா? அன்னைக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க கூட, இது தனியா இருந்திருக்கும். இப்ப கர்த்தர் வந்து எல்லாத்தையும் மாத்தின போது எல்லாம் உள்ள வராங்க. இப்ப நம்ம யாரை மறந்துட்டோம்? அல்லேலூயா. நம்ம மனநிலை இப்படி இருந்துச்சுன்னா எசேக்கியாவுக்கு விரோதமா எழும்பின கர்த்தர் உனக்கும் எனக்கும் விரோதமா எழும்புவாரு. அன்னைக்கு எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கும் பொழுது இந்த கர்த்தர் தான் என் தலையை உயர்த்தினார். ஐயா, இந்த கர்த்தர் தான் எனக்கு மரணத்தை மாற்றி போட்டாரு, இந்த கர்த்தர் தான் சகல சம்பத்துக்களை கொடுத்தாரு. இன்னைக்கு வெளியூர்காரன் உள்ள வந்தவனியா, வெளியே இருக்கிற சொந்தக்காரங்களா உள்ள வந்தவனியே, இப்ப நம்மளுக்கு என்ன ஆச்சு? கர்த்தர் கண்ணுக்கு தெரியல பிரதர். நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவன் மனமேட்டியுமே ஆனா இல்லையா, அப்போதான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அவன் மனமேட்டியுமே ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் வரும்போது அவன் தேவனை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லப்பா, எப்பா 15 ஆண்டு காலங்களை மரணத்தை மாற்றி போட்டு எனக்கு தேவன் தான்பா இதை கொடுத்தாருன்னு சொல்ல. அவன் அது செய்யாம என்ன தெரியுமா பண்ணா? வேற காரியம். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷங்களையும் பொக்கிஷசாலையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலையும் அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் உள்ளது எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்திலும் எங்கும் அவர்களுக்கு கர்த்தரை தவிர எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. இப்ப 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது யாரு? எசேக்கியா பலரா நிக்க வைக்கிறது யாரு? பேச வைக்கிறது யாரு? இத்தனை காரியத்தை செஞ்சது யாரு? பக்கத்துல கைக்கு பிடிச்சு நல்லா சொல்லுங்க பிரதர், இத்தனை உயர்வையும் இத்தனை காரியத்தையும் இத்தனை நன்மைகளையும் செய்தது கர்த்தர் தான். நீ காட்டுன்னா யாரை காட்டணும்னு சொல்லுங்க. உன் உறவுக்கார இடத்துல போய் சொல்லணும், அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன், மரண வேதனை இருந்த, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த, ஆனாக்கு பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு என் கர்த்தர் என் கரங்களை பிடித்து நடத்தி வந்தபடினால இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கர்த்தரை மறந்துடுறோமா? அவர் செய்த நன்மைகளை மறந்துடுறோமா? அவர் எனக்காக வைத்திருந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றோம்? வேறு விதமா பயன்படுத்துகின்றபடினால ஆண்டவர் ஒரு காரியம் பண்றாரு. இவ்வளத்தையும் காட்டிட்டல்ல, கர்த்தர் அதே தீர்க்கதரிசி ஏசாயாவை கொண்டு சொல்றாரு, இவங்க எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு பாபிலோனுக்கு எடுத்துன்னு போவான். உன் பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, நீ மனமேட்டியுமே அடைந்தபடினால நீ உன்னோடு போல உன் பிள்ளைகளுக்கு சாபத்தை வச்சுட்டு போற, அவன் அங்க அடிமையாயிருப்பான்.
நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய அன்பை நினைச்சு, ஆண்டவரே நீ என்னை முதல்ல நேசிச்ச, ஆண்டவரே என் மரணத்தை மாற்றின, என்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிற, ஒரு நாளும் என்னுடைய எண்ணங்கள் மாறி போகக்கூடாது. ஒரு நாளும் நான் பெரிய ஆளுன்னு என்னை நினைச்சிடக்கூடாது. நான் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் நீ எந்த இடத்துல ஒன்னாலும் இரு, ஆனால் வந்த இடத்த மறந்துடாது. ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன், உன்னோடு கூட கஷ்டத்தில் ஒரு சில மனுஷங்க கூட வந்திருப்பாங்கல்ல, உங்களை என்றைக்குமே மறக்காதீங்க. அவங்க கடைசி நாட்கள் வரைக்கும் உன்னோடு கூட வருவாங்க. நான் அவங்களுக்கு பார்க்குறேன், சொந்தக்காரை பார்க்குறேன், உறவுக்காரனை பார்க்குறேன், ஊருக்காரனை பார்க்குறேன், அவங்கள பார்த்தா என்னை கனம் பண்ணுவாங்க. அன்னைக்கு கர்த்தர் ஒருத்தர் மட்டும் வாழ்க்கையில் வரலன்னு வச்சிங்க, இன்னைக்கு இந்த கனம் உனக்கு கிடச்சிருக்காது. நம்மளை நாமளே ஒப்பு கொடுத்து சொல்ல போகிறோம், மனமேட்டிமை இல்லாத ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாம் அப்படியே தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே மனமேட்டிமை வேண்டாம் ஆண்டவரே. அன்னைக்கு விழுந்து கிடக்கும் பொழுது, அன்னைக்கு மரணம் வந்த போது, அன்னைக்கு துக்கப்பட்ட போது, அன்னைக்கு அனாதையான நின்ன போது, அன்று ஒன்றுமில்லாதவனாய் இருந்த போது, உறவுகள் என்னை ஒதுக்கி தள்ளின போது, ஊரார் என்னை பகைத்த போது, என்னோடு கூட இருந்தவர் நீர் அல்லவா, நீர் அல்லவா ஆண்டவர். உண்மை தவிர ஒருத்தரும் எங்களை கைகளை பிடிக்கல ஆண்டவர். எல்லாம் மறந்து போனாங்க. தாயும் தகப்பனும் மறந்துட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. தாயும் தகப்பனும் மறந்துட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. போல யாரும் இல்லை ஏசப்பா, உங்க அன்பு போல எதுவும் இல்லை ஏசப்பா. போல யாரும் இல்லை ஏசப்பா, உங்க அன்பு போல எதுவும் இல்லை ஏசப்பா. தாயும் தகப்பனும் மறந்துட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. தாயும் தகப்பனும் மறந்துட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. சொல்லுகிறது, அவர் என்னை முந்தி நேசித்தபடியினாலே நானும் அவரை நேசிச்சேன்னு சொல்லிட்டு, அந்த உண்மையுள்ள நேசிப்புக்கு பாத்திரவங்களாய் உங்களை தேவ சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. இன்னும் அதிகமா கர்த்தரை தேடு. இந்த உலகத்துல நீ பொண்ணோ பொருளோ உன் தேவைகளோ எத்தனை தேடினாலும் ஒரு நாள் அது உன் இடத்திலிருந்து விலகிவிடும். ஆனால் தேவன் ஒரு நாளும் விலகாதவர், தேவன் ஒரு நாளும் மாறாதவர். அன்னைக்கு எப்படி உன்னை பார்த்தாரோ இன்னைக்கும் அதே போல பார்க்கிறாரு. அந்த உண்மையுள்ள அன்புக்கு பாத்திரவான்களாய் எங்களை தாழ்த்துகிற ஆண்டவர், எங்களை தாழ்த்துகிற ஆண்டவர், தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் செயல்படத்தக்கதாக எங்களை தொடர்ந்து நடத்துங்க, பலப்படுத்துங்க. மீட்பரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் பரத்துக்கு நேர கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியான இடத்துல ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். Hallelujah.